கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் எந்த விதத்திலும் நம்பிக்கை இழந்து போய் விடாதபடிக்கு விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு முன்வைக்கிறார். என்னென்னா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை நீ சொல்லு, எழுது, ஏன்னா இது உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லலை, சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆணித்தரமான ஒரு விஷயத்தை, ஒரு நம்பிக்கையை அவர் வளர்த்துக்க சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இது உண்மையுள்ள வார்த்தை, இதை எழுதுங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ விஷயங்களை நாம் சந்திச்சிருப்போம். ஒவ்வொரு மாதமும் நாம் அதை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஒரு செய்தியை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு விடுதலை கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு மனம் நொந்து கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஏன் நாமும் கூட சில நேரம் அப்படிப்பட்ட சூழலில் இருந்திருக்க முடியும், இருந்திருப்போம், இருந்துக்கிட்டு கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, நான் எல்லாத்தையும் புதுசாக உங்களுக்கு மாற்றுறேன் அப்படிங்கிறார். அப்போ புதிதாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாதமும் இதை நாங்கள் கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போனால் ஆலயத்தில் பிரசங்கத்திலேயே அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்று நம்முடைய குமுறல், மனப்புலம்பல் இருப்பதை நாம் உணர முடியும். ஆனால் நாம் என்ன செய்ய தவறுகிறோம் அப்படிங்கிறத முதல் பார்க்கணும். எல்லாம் புதிதாக்கப்படணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இதை எழுதி வை அப்படிங்கிறார். வாயில் சொன்னால் கூட அது மறைஞ்சு போயிடும், எழுதி வைங்க. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் எத்தனை ஜெனரேஷன் கடந்து போனாலும் அவங்க கண்டிப்பாக இதை என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. அதனால் எழுதி வைன்னு சொல்கிறார். அப்போ அவ்வளவு ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார் என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நாம் உணரணும். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் என் மூலியமாக எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. என்னன்னா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்லிட்டார். அவரோட வேலை அது, எல்லாத்தையும் புதிதாக்குவது. இனி நம்முடைய வேலை ஒன்று அதில் இருக்குது. என்ன தெரியுமா? பழையவைகளை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்னைக்காவது நம்ம அதை செய்கிறோமா? இல்லை. புதுசாகணும்னு தான் பார்த்துட்ருக்கிறோமே தவிர பழையதை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறதே கிடையாது. பழைய பழக்க வழக்கம், பழைய சிந்தனை, பழைய செயல்கள், பழைய மனிதன், பழைய ஆன்மா, இதை கர்த்தரோட பாதத்தில் நம்ம வைக்கிறதில்லை. வச்சா தான் ஆண்டவர் அவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவார். நம்ம துணி போட்டுட்டு இருக்கிறோம், பழைய துணி. புது ஆடை அணியணும். அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த பழைய துணிக்கு மேலேயே புதிய துணியை போட முடியுமா? சொல்லுங்க. பழைய துணி இருக்குது, அந்த பழைய துணிக்கு மேலே புது துணியை போட முடியுமா? புது துணியும் அழுக்காகி கிழிஞ்சு போயிடும், நாமும் முழுமையாக அனுபவிக்க முடியாது.
இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பழைய துணியை களைஞ்சு போட்டுட்டு குளிச்சுட்டு புதிய துணியை போடுறோம். அதுபோல தான் இந்த வார்த்தைகளும். நமக்குள்ள இருக்கிற பழையவைகள் யாவும் ஒளிந்து போகணும். அதை கர்த்தரோட பாதத்தில் கொண்டு போய் வைக்கணும். போன மாதம் முழுசும் நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு என்ன காரணம்? இத்தனை வருடமும் இத்தனை நாட்களும் நாம் ரொம்ப சோதனைகளிலும் வேதனைகளிலும் துக்கங்களிலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ அவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பட்டியலிட்டு அதை கொண்டு போய் ஆண்டவரோட பாதத்தில் வச்சு, ஆண்டவரே, இனி இது போன்ற காரியங்கள் என்னிடத்தில் நடைபெறாது, இனி இப்படிப்பட்ட பழக்கம் என்னிடத்தில் இருக்காது, இனி இப்படிப்பட்ட துரோக செயல் எனக்குள்ள இருக்காது, சோம்பேறித்தனம் எனக்குள்ள இருக்காது, உழைப்பின்மை எனக்குள்ள இருக்காது. இந்த விஷயத்தை எல்லாம், இதெல்லாம் பழசு. அது நமக்குள்ள தொடர்ந்து 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 இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்கிடுவேன். இந்த வார்த்தை உண்மை. எழுதி வைங்கிறார். அன்பானவர்களே, ஏன் நாம் அதுக்கு முயற்சிக்கிறது இல்லை? பழசையும் விடுறதில்லை, புதுசும் வேணும்னு நினைக்கிறோம். எதனால சொல்லுங்க? பழசு நம்ம விட்டு போனால் தான் புதியது நமக்குள்ள வரும். ஒரு பெரிய கிண்ணம் இருக்கு, அந்த கிண்ணத்துக்குள்ள அழுக்கு நிறைஞ்ச தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணி, அந்த குண்டாவில் நல்ல தண்ணி வேணும்னு என்ன பண்ணுறது? பழைய தண்ணியை கமுத்துனா தான் புது தண்ணியை அதில் ஊற்ற முடியும். கெட்டுப்போன பாலை வெளியே ஊற்றுனா தான் நல்ல பாலை அதில் ஊற்ற முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அனுபவத்தில். நாம் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் விடாப்பிடியாக பிடிவாதமாக பழைய எண்ணங்களையும் பழைய செயல்களையும் நாம் விட்டு கொடுக்கறதில்லை. பழையவைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிறதில்லை. சடங்காச்சாரங்களை கர்த்தரோட சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கிறதில்லை. நம்முடைய பிறவி குணங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கிறதில்லை. இவைகளை எல்லாம் நாம் கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைக்கிறப்போ இந்த பழையவைகளையெல்லாம் ஒழித்து போட்டு கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். இந்த புதிய மாதத்தில் எனக்கு அன்பானவர்களை, முயற்சி பண்ணுங்க. நான் முயற்சி பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு புதிதாக்கி கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையை புதுசாக மாற்றினார். நான் இன்றைக்கு ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் என் பழையவைகள் கர்த்தரோட பாதத்துக்கு போயிடுச்சு. அவைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் புதிய விஷயங்களை எனக்கு அனுமதித்தார். அதே அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அதே சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அதே சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதத்தில், இந்த முதல் நாளில் எல்லா பழையவைகளையும் ஆண்டவரோட சமூகத்தில் கொண்டு வைங்க. விட்டுட்டு தூரமாக அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அது உங்களுக்கு அருவருப்பாக தெரியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உமிழ்நீர், எச்சில் நம்முடைய வாயில் தான் வருது இல்லையா? நம்முடைய வாயில் எச்சில் வருது. கொஞ்சம் அதிகமாக வந்தோன்னே கீழே துப்பிடுறோம். மறுபடியும் அதை முதிக்கிறோமா, அதை தாண்டி போயிடுறோம். அது எங்கே இருந்துச்சு? நம்முடைய வாயில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் அது கீழே வந்த உடனே அதை பார்ப்பதற்கே அருவருப்பார் இல்லையா? மலம் நம்மை விட்டு கழிஞ்சு போகுது, நம்ம கழிஞ்சிடறோம். மலம் கழித்ததற்கு பிறகு அதை காலில் மிதிக்கணும்னு தோணுமா? தோணாது. ஏன்னா அருவருப்பாக இருக்கும். நம்ம வயிற்றுக்குள் இருந்த மலம்தான், நம்மிடத்தில் இருந்து கழிஞ்சது தான். ஆனால் கழிஞ்ச உடனே அதை பார்த்த உடனே அருவருப்பாக இருக்கும். அதே போல தான் நமக்குள்ள இருக்கிற பழையவைகள், கெட்ட சிந்தனை, கெட்ட செயல், இவைகளெல்லாம் அது மாதிரி தான். நம்மை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சு பாருங்க, அது அருவருப்பாக தெரியும். மறுபடியும் அதை தொடணும்னு தெரியாது. தொடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வராது. ஏன்னா அது அருவருப்பாக இருக்கும். அன்பானவர்களே, இப்படி அருவருக்கத்தக்க கூடிய செயல்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்மை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சு ஆண்டவரோட பாதத்தில் போய், இதையெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவரை,
என்னை மன்னிச்சிருங்க, இனிமே செய்ய மாட்டேன்னு எல்லா பழையவைகளையும் அவரோட பாதத்தில் வைங்க. இன்னைக்கு சகலத்தையும் புதிதாக்குவார். எழுதி வச்சுக்கங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், இந்த வார்த்தை உண்மை, எழுதி வைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் புதிதாக்கி காண்பிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளிலே நீர் சகலத்தையும் புதிதாக காண்பிக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற பழைய பழக்க வழக்கம், பழைய செயல்கள், பழைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களை விட்டு விலக்கி தூரப்படுத்தி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து நாங்கள் விலக்கி வைக்கிறோம். நீர் எங்களை புதிதாக்கும், எங்கள் இருதயத்தை புதிதாக்கும், எங்கள் சிந்தனைகளை புதிதாக்கும், எங்கள் செயல்களை புதிதாக்கும், எங்களை புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இடைபடும் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதம், புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய செயல்கள் எங்களிடத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. நீர் அதை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருக்குவர நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.